இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அக்டோபர் மாத ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு பிரச்சனை இருக்குது, சில ராசிகளுக்கு நல்லா இருக்குது. முதல்ல கிரகநிலையை பார்த்துருவோம். இந்த மாதத்தில் அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரம் ஆறாரு. அதுக்கு பின்னாடி புதன் அக்டோபர் 10ஆம் தேதி துலாம் ராசிக்கு போகுது. அக்டோபர் 13ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்குள்ளே போகுது. அதை தொடர்ந்து அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்குள்ளே போகுது. அதுக்கு முன்னாடியே அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவான் துலா ராசிக்கு போகிறாரு. இதையெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தை வச்சு கணிக்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டதாக இருக்குது. இந்த மாதத்தில் நவராத்திரி விழா கொண்டாடப்படுது. அம்மனுக்கு 9 நாள் நவராத்திரி கொண்டாடப்படுது. வீடுகளில் கொலு வைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் இந்த அக்டோபர் மாதத்தில் தீபாவளி கூட வந்துடுது. ஐப்பசியில் வரனால கிட்டத்தட்ட 3/4 நாட்களில் தீபாவளி வந்துடுது. இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துடலாம். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா சிம்மராசி அன்பர்களுக்கு கலவையான பலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் கிடைக்குது. 2024 அக்டோபர் மாதத்தில் தொழிலை பொறுத்தவரையில் உங்களுக்கு மக்கள் பல வகையான சுபபலன்களை கொடுப்பாங்க. இந்த மாதம் பதவி உயர்வு மட்டுமல்லாமல் சம்பளமும் உயரும் வாய்ப்பு இருக்குது. அரசு துறையில் இருந்தீங்கன்னா நல்ல பலன்கள் இருக்குது. வணிகம் செஞ்சீங்கன்னா அவர்களின் வழிகாட்டுதல் கண்டிப்பாக ஒருத்தவங்களை நீங்கள் பின்பற்றியே ஆகணும். இது உங்களுக்கு சிறந்த முடிவுகளை பெற உதவும். மேலும் உங்கள் வணிகமும் நல்ல முன்னேறும். காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உறவில் காதல் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்கள் நடத்தையை கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது அவசியம். திருமண உறவுகளுக்கு சில சவாலான நேரங்கள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்துடன் சூழ்நிலையை கையாள முடியும். ஆரோக்கியத்தின் பார்வையை எடுத்துக்கிட்டால் இந்த மாதம் பலவீனமாகத்தான் இருக்குது. மேலும் நீங்கள் நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மன அழுத்தம் உங்களை பாதிக்கும். குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் இருக்குது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும். ஆனால் சூழ்நிலைகளில் கவனம் செலுத்தணும். இந்த மாதம் மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஏதாவது செய்ய வேண்டிய மாதம். கடினமாக உழைக்கணும். வெளிநாடு போய் படிக்கணும்னா கனவுல இருந்தீங்கன்னா அந்த விருப்பம் பிற்பாதியில் நிறைவடையும். பிறர் வெளிநாடு செல்வதிலையும் வெற்றி பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வாழைப்பழம் சாப்பிட வேணாம். ஆனால் 4 வாழைப்பழங்களை ஒரு பிராமணர் அல்லது மாணவர்களுக்கு சாப்பிட கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா சிம்மராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் ஒட்டுமொத்த நலனில் சில முன்னேற்றங்கள் ஏற்படுது. இருந்தாலும் குழந்தைகள் மற்றும் பெரியவங்க உட்பட குடும்ப உறுப்பினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் வருது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் நம்பிக்கை வெற்றி பெறுது. உடன் பிறந்தவர்களாலும் பிரச்சனை வருது. இந்த மாதம் உங்கள் மனதில் காதல் அரும்பு மலருது. உங்கள் மனதில் அன்பும் காதலும் நிறைஞ்சி இருக்க உணர்வீங்க. காதலர்களுக்கு இது மிகவும் மகிழ்ச்சிகரமான மாதமாகத்தான் இருக்குது. திருமணத்திற்கு காத்திருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுபிடிப்பீங்க. இந்த மாதம் 2ஆம் பகுதியில் உங்கள் தெளிவற்ற தகவல் தொடர்பு காரணமாக தவறான புரிந்துணர்வு எழுது. இந்த மாதம் உங்களுக்கான முக்கிய கவனம் உங்கள் நிதியாக இருக்கலாம். நீங்கள் வீட்டில் சுகபோகங்களை அனுபவிக்கவும் உங்கள் வாகனத்தை பயன்படுத்தவும் எதிர்பார்க்கலாம். உங்களின் வழக்கமான வருமானம் மற்றும் பிற ஆதாரங்களின் மூலம் நல்ல அளவு பணம் வருது. பங்குகள், பங்குச்சந்தை, பரஸ்பர நிதிகள் மற்றும் ரியல் எஸ்டேட் இதில் முதலீடு செய்வதன் மூலம் சில நிதி ஆதாயங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதம் சிம்மராசி என்பவர்கள் வியாபார ரீதியாக சாதகமாக இருப்பீங்க. கடந்த கால முதலீடுகளிலிருந்து லாபம் பெறவும் அவற்றை உங்கள் வணிகத்தில் புத்திசாலித்தனமாக மறுமுதலீடு செய்யவும் இது ஒரு சிறந்த நேரம். உங்கள் கடின உழைப்பின் மூலம் உங்கள் நிறுவனம் நல்ல லாபத்தையும் நிதி ஆதாயங்களையும் பெறுது. இருந்தாலும் புதிய விதிகள் மற்றும் யோசனைகளை முன்னெடுப்பதிலையும் செயல்படுத்துவதிலையும் நீங்கள் சில சவால்களையும் சிறப்புகளையும் சந்திக்க போகிறீங்க. தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் நம்பிக்கை மிகுந்த மாதமாகத்தான் இருக்குது. உங்களில் சிலர் உங்கள் பணியிடத்தில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. மேலும் உங்கள் சக ஊழியர்களுடன் சிறந்த உறவை அனுபவிப்பீங்க. வேலை தொடர்பான சில பயணங்கள் இருக்கலாம். வேலை மூலம் பணவரவு வரும். அதன் மூலம் உங்கள் நிதி நிலைமை மேம்படும். மாணவர்களாக இருந்தால் சிம்மராசி மாணவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பீங்க. அக்டோபர் 2024
முதல் பாதி பொதுவாக நேர்மறையாகவும் ரெண்டாம் பாதி மிதமாகவும் இருக்கலாம். இந்த நேரத்தில் மாணவர்கள் புத்திசாலித்தனமாகவும் தெளிவாகவும் இருந்தாலும் எதிர்பாராத வெளிப்புற காரணிகளால் குழப்பத்தை உணரலாம். அக்டோபர் 2024 ரெண்டாம் பாதியில் உங்கள் உடல்நலம் குறித்து கவலையாக இருப்பீங்க. உங்கள் தனிப்பட்ட உறவுகளை நேர்மறையாக வச்சுக்கோங்க. அதிக மன அழுத்தத்தை உணராமல் இருப்பது ரொம்ப முக்கியம். உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக கவனிச்சுக்கிறணும். அமைதியான மற்றும் தெளிவான மனதை வச்சிருக்க முயற்சி செய்யணும். ஒட்டுமொத்தமாக அக்டோபர் மாதம் உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும். சுப தேதிகள் 3, 4, 5, 8, 14, 15, 17, 18, 19, 22, 23, 24, 25 மற்றும் 30. அசுப தேதிகள் 1, 2, 7, 8, 10, 11, 12, 16, 26, 27 மற்றும் 31. சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் முன்னேற்றங்கள் நிறைஞ்சதாக இருக்குது. முழுமையடையாத பணிகளை எல்லாம் வேகமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் மாதம். தொழிலில் பெரிய வெற்றியை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் தம்பதிகளுக்கு இடையே மனக்கசப்பு தீரும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்த முடியும். சிம்மராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா சிம்மராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். தொழிலதிபர்களாக இருந்தால் மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட வேலைகள் சிறப்பாக முடியும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா செயல்பாடு மேம்படும். நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினா உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையுடன் குடும்ப வாழ்க்கையிலும் கவனம் செலுத்துவீங்க. இந்த மாதத்தில் குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க்கை துணையின் மீதான அன்பும் மரியாதையும் கண்டிப்பாக அதிகரிக்கும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை தீரும். காதல் வாழ்க்கை சற்று இனிமையாக போகும். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு இந்த மாதத்தில் சூரியனுடன் திரிகோண அமைப்பு ஏற்படுது. அதனால் உங்களுக்கு வெளிப்படும் அன்பானது பாராட்டுக்குரிய அன்பாக இருக்கும். ஒரு சிறந்த நேரம்னே சொல்லலாம். அதே நேரத்தில் தம்பதிகள் ஒரு புதிய நெருக்கம் மற்றும் புரிதலை அனுபவிக்க முடியும். நேர்மறை ஆற்றலை நீங்கள் பின்பற்றணும். அப்போ தான் நல்லது. மேலும் உங்களால் குறைந்தபட்சம் நினைவுகள் கூட ஒரு பிரச்சனையாக தொடரும். பல நினைவுகளை நீங்கள் நினச்சிக்க வேணாம். உணர்ச்சி ரீதியாக நீங்கள் சந்திரன், செவ்வாய் மற்றும் யுரேனஸ் மாறுபட்ட நிலப்பரப்பை நீங்கள் அனுபவிக்கலாம். விரக்தி மற்றும் கணிக்க முடியாத தருணங்கள் இருக்கும். இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் அல்லது உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் இந்த ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக மாற்ற முடியும். தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் புதனுடன் சந்திரன் இருக்குது. ஆரோக்கியத்தை குறிக்குது. ஆரோக்கியமான நடைமுறைகளை நிறுவனம். அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஒருங்கிணைப்பு உங்களது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உங்கள் உடலில் இருந்து வரும் சிறிய ஏதேனும் பிரச்சனை கூட கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். அப்போ தான் நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அதிர்ஷ்ட நிறங்கள் தங்கம், ராயல் நீலம். இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட எண்கள் 7, 14, 21. ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்து LNE. அதுக்கப்புறம் தொழில் எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் சீரமைக்கப்படுது. வேலையில் இலக்கமான தொடர்புகளை செய்வீங்க. நீங்கள் வேறு இதில் ஒப்பிட்டு பார்க்கையில் வேலைகளை எளிதாக அடைய முடியுது. உங்கள் தலைமை பண்புகள் வெளிப்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். புதிய வாய்ப்புகள் தேடி வருது. சந்திரன் வியாழனுடன் இந்த மாதம் பயணம் செய்து, அது ஒரு குறுகிய பயணமாக இருந்தாலும் அது நீட்டிக்கப்பட்ட விடுமுறையாக இருந்தாலும் புதிய இடங்களை நீங்கள் சென்று பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்க. அன்புக்குரியவரிடம் பயணம் செய்வது குறிப்பாக பலனை அளிக்கும். நீங்கள் அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை வழங்குறதோடு உங்கள் உற்சாகத்தையும் புதுப்பிச்சிரும். சிம்மராசி என்பவர்கள் முக்கியமான செவ்வாய் கிரகத்துடன் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. செவ்வாய் கிரகம் கோபத்தை தூண்டும், உணர்ச்சிகளை தூண்டும். அதனால் நீங்கள் பத்திரமாக இருந்துக்கணும். சமநிலை ரொம்ப முக்கியம். உறுதியுடன் இருக்கணும். பேசுவதை போலவே கேட்பதும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அடுத்தவங்களோட பேச்சையும் கவனித்து நீங்கள் கேட்கணும். இதுவரை இந்த பதிவில் சிம்மராசி என்பவர்களுக்கான அக்டோபர் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.